நான் வந்து போட்டது வந்து எனக்கு இந்த பூமி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், தண்ணி இவ்வளோ மோசமாக இருக்குதே, நாம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு தான் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த 2 டிவைஸர் நான் மாட்டினேன். இது இவ்வளவோ செலவு பண்ணுறோம், இதில் இந்த 2 டிவைஸர் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் மாட்டினேன் முதல்ல. அப்புறம் தான் வந்தது நாளாக தான் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் நான் டெய்லரியே கூப்பிட்டேன். இது மாதிரி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. அப்புறம் தான் 1 வருஷம் கழிச்சு தான் ஒரு நானே வெளியில் சொன்னேன், இது மாதிரி நல்லா இருக்குது, என்ற தோட்டத்தை வந்து பாருங்கள், இது டிவைஸர் நல்லா இருக்குது, நான் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இது ஒரு பெரிய செலவில்ல வச்சா நாம் வந்து ஒரு மோட்டர் காயில் போனாலும் இப்போ 10,000 ரூபா 12,000 ரூபா வந்து 1 வருஷத்தில் எவ்வளோ 1600 மரத்துலிங்க 35லிருந்து 40 35,000 40,000 காய் தான் விட்டுருந்தது இது வேசையில். இப்போ வந்து 70,000 காய்க்கு மேலே விழுகுது, 65லிருந்து 70 வரைக்கும் விழுகுது. சரி சரி விழுகுது. ஆனால் காய் சைஸ் விழுகிறத மட்டும் இல்லை, காய் சைஸும் நல்லா இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு உப்பு நல்ல தண்ணியில் எவ்வளோ விழுகுதோ அந்த அளவு விழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதான் டிவைஸ் போடாத முதல்ல எவ்வளோ டிவைஸ் போடாதுக்கு மேலே காய் அளவே சிறுசாயிருக்கு. வியாபாரியே காய் நம்ம காயை பார்த்துட்டு எடுக்கிறக்கே யோசிச்சு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து அதாவது கழிச்ச காய் தான் நிறைய இருக்கும் நம்ம காயை விட. இல்லை தெரிஞ்சது அதுக்கு தான் வித்தியாசம். அப்புறம் 2வது வந்து பைப் லைனில் வந்து உப்பு கட்டு முடியும். அந்த உப்பு கட்டுறது வந்து இப்போ கட்டுறது இல்லை. நம்ம முதல்ல வந்து கடைசி பைப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உப்பாக வெளியில் வரும், அந்த வெள்ளையாக ரவுண்டாக, அதாவது எந்த அளவு பைப்பு போகுதோ அந்த லெவலுக்கு அப்படி வெளியில் வந்துட்டு. இப்போ அது இல்லை. அது 2 தான் ஃபஸ்ட்டு பார்த்ததுங்க. அப்புறம் பார்த்தா மரங்கள் எல்லாமே இவ்வளோ உப்பாக இருக்குதுங்க. மரம் பாருங்க, உப்பு தண்ணி மரம் மாதிரியே தெரியல. டெஸ்ட் பண்ணும்போது சார் 2500 டிடிஎஸ் எங்களுடைய தோட்டத்தில் வந்து டிவைசர் மாற்றுக்கு முன்னால் மரங்கள் வந்து நிறைய கீழே சாஞ்சிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த சாஞ்ச மரத்தோட வேர் எடுத்து பார்த்தா பாதி வேர் புது வேராக இருக்கும், பாதி வேர் பழைய வேராக இருக்கும். அதெல்லாம் நானே நினச்சிட்டு இருக்கிற வந்து அப்போனா இந்த பழைய வேர்லாம் ஏன் அழுகுதுன்னு நினைக்கிறப்போ அப்புறம் அந்த உப்போட வாட்டரில் இருக்கிற உப்பு போய் அதை அடைச்சிட்டு தான் அதை முடியாமல் மேலே தண்ணி கொண்டு போக முடியாமல் மறுபடியும் புது வேர் முளைக்குது அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணி தான் இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது இது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வேர் வந்து அழுகிறது இல்லை, வேர் புது வேராக தான் இருக்குது. ஏன் நம்பினேன் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தரை பார்த்தேன். பார்க்குறப்ப அவர் வாழவாடியில் தான் அவர் இருக்கார், உங்கள் நாயக்குமார். அவர் மச்சியன், அவர் வந்து கோயம்புத்தூர்க்கார், மச்சினன் தான் வாழவாடியில் இருக்கார். அப்புறம் மச்சினன் சொன்னாராம இது மாதிரி டிவைஸர் ஒரு உடன்பேட்டில் ஒருத்தர் மாற்றி இருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதையுமேங்க அவரு எங்கூட பேசினார். பேசி சார் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த லெவலில் நாலேஜ் இல்லை, ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் இது போதும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சார் நாங்கள் இதை பற்றி தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதில் வந்து சம்திங் இதில் இருக்கிறது உண்மை தான், இது வந்து நல்லது தான் பண்ணுது, நீங்கள் போட்டது நல்லது தான், நீங்கள் போட்டது தப்பில்லை, அதனால் வந்து நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டாரு. சொன்னதையுமே எனக்கு வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிணத்து கிடவு இவர் கேட்டாரு, நீங்க பைப் மேலதானே மாட்டுறீங்க, இது எப்படி சார் எனக்கு புரியல. எல்லாரும் இதே கேள்வி தான் கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட கேள்வி இதுதான். நானே 1 வருஷம் கம்முன்னு தான் இருந்தேன். 6 மாசம், 1 வருஷம் இல்ல 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் தெரியாது. எனக்கு இல்லைன்னாங்க ஒவ்வொரு 2 தடவைக்கு ஒரு தடவை போய் கீழே அங்க கடைசியில் போய் டேப்பை கழட்டி விட்டா, இல்லைன்னா ஓசிலி எல்லாம் தண்ணி கம்மியாகும். இப்ப அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப இதுல இருந்து போற குப்பையை தான் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை கழட்டி விடுறப்ப அந்த கசகசன்னு வருவீங்க. வேற உப்பெல்லாம் எதுவுமே அதில் படிக்கிறது கிடையாது, அடைப்பே இருக்காது, அடைப்பே இருக்கு. சூப்பர். அதான் இங்க ஒருத்தர் கேட்டு இருந்தாரு, அவர் வந்து பாத்துட்டு போனாரு, இது நல்ல தண்ணி பாஞ்சிட்டு இருந்த பூமி அது மாறினதுக்கு இப்ப அதே அளவு கொண்டு வந்து, அதனாலதான் எல்லாரும் முதல்ல எல்லாம் சோர்ந்து போன மாதிரி இருந்ததுங்க எல்லாரும். அப்புறம் மறுபடியும் டெவலப் ஆனங்காட்டி தான் எல்லாரும் இப்ப மறுபடியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அதெல்லாம் நல்ல தண்ணி பாயிருதுங்க. அவர் எல்லாமே கொஞ்சம் இது பண்ணாரு. இப்ப இல்ல பரவாயில்லைன்னு தான் சொல்றேன், நீங்க மாட்டு பரவாயில்லைங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஓகே, நல்ல வித்தியாசம் இருக்கு. ஏன் நான் 1 வருஷம் கழிச்சு உங்களோட இவ்வளவு இதா பேசுறேன் அப்படின்னா, நீங்க அதனோட தண்ணி வந்து விழுந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உண்டான காய்களை தான் இப்ப வெட்டிட்டு கரெக்ட். அதுதான், அதனாலதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு தெளிவா பேசுறேன். அன்னைக்கெல்லாம் நான் பேசுறேன் அமைதியா தான் இருந்தேன். அந்த 1 வருஷம் இந்த பாலை வந்து அதனோட பலன் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு. இது மரம் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான உரம் மற்ற சத்து எல்லாம் எடுத்து அப்புறம் தான் இந்த பலனை கொடுத்து